سنتين واحنا متعودين على الدمار وعلى الحرب وعلى الركام. اليوم هذا المنظر اول مره نشوفه من مده سنتين. عن جد احنا اول مرة نشوف خضار زي هيك. احنا تعودنا ان سنتين عايشين في رماد وركام ودمار وحرب. هذا منظر الخضار هو يعني من مية الشتاء طالع منظر بسيط، مشهد بسيط، بس بالنسبة لنا ممكن يكون لنا راحة نفسية هذا المشهد. فرجيهم ابدا. يا الله المشهد، برجعك لسنتين قبل الحرب يا جماعه. مشيت هاي يا جماعه انحرمنا منها سنتين كاملات. سنتين واحنا متعودين على الدمار وعلى الحرب وعلى الركام. اليوم هذا المنظر اول مره نشوفه من مده سنتين. عن جد احنا اول مرة نشوف خضار زي هيك. احنا تعودنا ان سنتين عايشين في رماد وركام ودمار وحرب. هذا منظر الخضار هو يعني من مية الشتاء طالع منظر بسيط، مشهد بسيط، بس بالنسبة لنا ممكن يكون لنا راحة نفسية هذا المشهد. فرجيهم ابدا. يا الله المشهد، برجعك لسنتين قبل الحرب يا جماعه. مشيت هاي يا جماعه انحرمنا منها سنتين كاملات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகம் முழுவதும் கண் திறந்து பார்க்க வேண்டிய அல்லது கண்டும் காணாமல் இருக்கின்ற ஒரு பெரிய உண்மையை பற்றித்தான் இன்று நாம் பேசப்போகிறோம். பலஸ்தீனம் அல்லது காசா. இந்த பெயரை கேட்கும்போதே நம் நெஞ்சில் பெரிய பாரம் உண்டாகிறது. கடந்த சில மாதங்களாக இரத்தத்தாலும் கண்ணீராலும் வரலாறு எழுதப்படும் மண் அது. இஸ்ரேல் என்ற ஆக்கிரமிப்பு சக்தி அந்த மண்ணில் விதைத்தது வெறும் அழிவுகளை மட்டுமல்ல, மாறாக பச்சை குழந்தைகள் மற்றும் நிராதரவான பெண்களின் இரத்தத்தையும் தான். கணக்குகளை பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் அங்கு ஷஹீதாக்கப்பட்டுள்ளார்கள். அதில் பெரும்பாலோர் வாழ்க்கை என்றால் என்னவென்று கூட அறியாத பச்சை குழந்தைகளும் பெண்களும் தான். தாய்மார்களின் நெஞ்சு வெடிக்கும் அழுகுரல்கள், தங்கள் கண்முன்னே தந்தையை இழக்கும் பிள்ளைகள், உறவுகளை இழந்து வானத்தை பார்த்து அல்லாஹுவை மட்டும் அழைக்கும் நிராதரவான மனிதர்கள். இதுதான் காசாவின் நிலைமையாக இருந்தது. எங்கு திரும்பினாலும் கட்டிட இடிபாடுகளும் கான்கிரீட் குவியல்களும் வெடிகுண்டு வாடையும் மட்டும்தான். சுவாசிக்கும் காற்றில் கூட மருந்தின் வாடையும் வெடிமருந்தின் விஷமும் கலந்திருந்த நிலை. இஸ்ரேல் வீசிய டன் கணக்கான குண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் காசாவின் மண்ணை கூட விஷமாக்கி இருந்தது. அந்த மண்ணில் இனி ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது என்று உலகம் தீர்ப்பெழுதியது. ஆனால் அல்லாஹுவின் திட்டங்கள் மனிதனின் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை நிரூபிக்கும் அதிசய காட்சிகள்தான் இப்போது காசாவிலிருந்து வெளிவருகின்றன. எல்லாம் இழந்த அந்த மக்களுக்கு ரப் அளித்த ஆறுதலாக கடந்த வாரங்களில் அங்கு பலத்த மழை பெய்தது. ஆரம்பத்தில் அது ஒரு வெள்ளப்பெருக்காக மாறியபோது அந்த மக்கள் மீண்டும் சோதிக்கப்படுகிறார்களோ என்று நாம் பயந்தோம். ஆனால் இல்லை, அது படைத்தவனின் மிகப்பெரிய ரஹமத், கருணை. அந்த மழைநீர் காசாவின் மண்ணில் ஓடியபோது நடந்தது வேறொன்று. அது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, அந்த மண்ணில் படிந்திருந்த குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளின் விஷத்தன்மையையும் ரசாயன கழிவுகளையும் அது கழுவிச் சென்றது. மனிதன் விதைத்த விஷத்தை இயற்கையே குணப்படுத்தும் அதிசய காட்சி. குண்டுகள் விழுந்து கருகிப்போன மண்ணில், இடிந்து போன கட்டிடங்களுக்கு இடையில் இப்போது பச்சை பசையலென செடிகள் தழைத்து வளர்கின்றன. கருகிய மண்ணிலிருந்து புதிய தளிர்கள் முளைக்கின்றன. இஸ்ரேல் தகர்த்தெறிந்த காசாவில் மீண்டும் வசந்தம் வருகிறது என்பதற்கான அறிகுறி இது. இது வெறும் இயற்கை நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக அல்லாஹ் தன் அடியார்களை கைவிட மாட்டான் என்பதற்கான பெரிய அத்தாட்சி. நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகி இருக்கிறது என்ற குரான் வசனம் அங்கு உண்மையாகிறது. மரணத்தை கண்முன் கண்டபோதும் ஈமானை கைவிடாத அந்த மக்களுக்கு அல்லாஹ் அளித்த சிறிய பரிசாக இந்த பசுமை இருக்கலாம். சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும், மேலிருந்து குண்டுகள் விழுந்தாலும், பூமியிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்காக பச்சை போர்வை விரித்து நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்வது போல் உள்ளது. இந்த பசுமை தரும் நம்பிக்கை சிறியதல்ல. அது அந்த தாய்மார்களின் கண்ணீருக்கான பதில், அந்த மண்ணில் சிந்திய இரத்தத்திற்கான சாட்சி. இன்ஷா அல்லாஹ் இந்த பசுமையைப் போலவே காசா மக்களின் வாழ்க்கையையும் மீட்டெடுக்க அவர்களால் முடியும். படைத்தவனின் கருணை அவர்கள் மீது இன்னும் பொழியப்படும் என்று நாம் நம்பலாம். யா அல்லாஹ், காசாவில் உள்ள எங்கள் சகோதரர்களுக்கு நீ அமைதியை தருவாயாக. அங்குள்ள தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் பச்சை குழந்தைகளுக்கும் நீ காவலாக இருப்பாயாக. எதிரிகளின் கொடூரத்திலிருந்து அவர்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களின் கண்ணீருக்கு நீ பகரம் அளிப்பாயாக. பசியையும் கஷ்டத்தையும் நீக்கி அவர்களுக்கு நீ மகிழ்ச்சியை தருவாயாக.
இப்போது தெரியும் இந்த பசுமையைப் போலவே அவர்கள் வாழ்விலும் அமைதி எனும் வசந்தத்தை நீ மலரச் செய்வாயாக ரப்பனா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.